நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ எங்கள் ஊரில் ஓரளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ நாம் கிழங்கு நாற்றுகளை எல்லாம் நட்டுறலாம். இப்போ நட்டால் தான் தை மாதத்துக்கு மேலே அறுவடை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். கிழங்குகள்லாம் 8 மாதத்து பயிர். அதில் இங்கே பாருங்கள், இந்த கருமஞ்சளை நாங்கள் வீட்டு தோட்டத்தில் நட்டுருக்கோம். மற்றதெல்லாம் மாடி தோட்டத்தில் நட போகிறோம். கிழங்கு நாற்றுகளை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே கையில் இது மஞ்சள் நாற்று வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வெற்றிலை வள்ளி கிழங்கு. நல்லா முளைச்சி எவ்வளோ தூரம் வந்துருச்சு பாருங்க. இதை இனிமேல் நட்டுறணும், ஏன்னா கிழங்கு காய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்க, இஞ்சி போட்டு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கொஞ்சம் புதினா எடுத்து வச்சிருக்கேன், அது கிழங்கு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சேனக்கிழங்கு இந்த பாருங்க முளைச்சி வந்துருச்சு. இங்கே ஒரு சேனக்கிழங்கு பெரிய செடியாகவே வந்துருச்சு. இதெல்லாம் கிழங்கு வகைகள். இங்க பாத்தீங்கன்னாக்கா இது இன்சுலின் செடி, இது லெமன் கிராஸ். இது ரெண்டும் இன்னைக்கு தான் உழவர் சந்தையில வாங்கிட்டு வந்தாங்க. சரி, இப்ப எல்லாத்தையும் நட்டுறலாம், வாங்க பார்ப்போம். நான் மண்கலவை செய்யும்போது சொல்லியிருந்தேன், வேப்பம்பு நாக்கு செடி நடும் பொழுது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, வேப்பம்பு நாக்கு வச்சிருக்கேன். இப்ப எல்லா தொட்டிலையும் வேப்பம்பு நாக்கு கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன், தூவி விட்டுக்கிறேன். இப்படி சுத்தி தூவி விட்டா போறோம். அப்படியே தண்ணி ஊத்த ஊத்த உள்ள போயிடும். போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா செடிக்கும் வேப்ப முன்னாக்கு போட்டுக்கலாம். இப்போ வேப்ப முன்னாக்கு போட்டாச்சு. இந்த மஞ்சள் கிழங்க வெளியில எடுத்துக்கலாம், கொட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ வேர் வந்துருச்சு பாருங்க. இது உடைஞ்சு போச்சு, உடைஞ்சாலும் பரவாயில்ல, வந்துடும். நிறைய இதுலயே முளைக்களை வந்துகிட்டு இருக்கு பாருங்க. மஞ்சள் எடுத்துக்கலாம். இதை இதில் நட்டுறலாம். அவ்வளோதான். ஒரு க்ரோ பேக்குக்கு ஒரு மஞ்சள் வச்சா நல்லா வளரும்னு நினைக்கிறேன். எல்லாமே வேர் வந்துருச்சு. இங்க பாருங்க எவ்வளோ வேர். வச்சிடலாம். இந்த க்ரோ பேக்ல இதை வச்சிடலாம். மண்ணு நல்லா பொல பொலன்னு அருமையா இருக்கு மண்ணு. இதுலயும் மஞ்சள் வருது. மஞ்சள் தான் நமக்கு வீட்டுக்கு நிறைய வேணும், அதனால இதுல வச்சிடலாம். இந்த சேனக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் முளைக்கட்டும், அப்புறம் வச்சுக்குவோம். மஞ்சள்லாம் நட்டாச்சு. இப்போ இது சேனக்கிழங்கு எவ்வளவு பெரிய செடியா வந்துருச்சு பாருங்க. இதையும் வெளியில எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ வேர் வந்துருச்சு. இன்னும் நடாம இருந்தோம் அப்படின்னாக்க அதை வளர்ச்சி பாதிக்கும். எவ்வளோ வேர் பாருங்க. இப்போ இதில் நட்டுறலாம், இந்த தொட்டியில் நட்டுறலாம். போன வருஷமும் நாங்கள் நட்டிருந்தோம் சேனக்கிழங்கு. பெரிய பெரிய கிழங்கா 2 கிழங்கு எடுத்தோம். இப்போ இது இஞ்சி. இஞ்சி ஒரு தொட்டியில தான் இப்போதைக்கு நட போகிறோம். அப்புறம் நட்டுக்கலாம். இஞ்சி கிடைக்க கிடைக்க முளைக்க போட்டு நட்டுக்கலாம். இங்கே பாருங்க, துளிர் வந்துருச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். மூணு வந்திருக்கு. இதில் இந்த தொட்டியில் நட்டுக்கலாம். இப்போ கிழங்கு வகைகள்லாம் நட்டாச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு கிழங்கு இருக்கு, இந்த வெற்றிலை வெள்ளி கிழங்கு. அதை வெளியில போய் பெரிய தொட்டியில வைக்கணும். இதெல்லாம் நாங்கள் இப்போ ஷேட் நெட்டுக்குள்ள வைக்கிறோம். ஏன்னா எங்க ஊர் பாதி பாலைவனம், அதனால வெளியில வச்சோம்னாக்கா இதெல்லாம் தாக்கு பிடிக்காது. அதனால இதெல்லாம் ஷேட் நெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். கத்திரிக்காய், வெண்டைக்காயை ஷேட் நெட்டுக்கு வெளியில வைக்கலாம், கொடி வகைகளை. இப்போ பாருங்க, இன்சுலின் செடி.
இந்த இன்சுலின் செடியை இந்த தொட்டியில் வச்சிடலாம். இது வந்து மண், களிமண் ஹார்டாக தான் இருக்கு. கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு வைப்போம். இங்க பாருங்க, கிழங்குல இருந்து எப்படி வேர் வந்திருக்கு. இந்த கிழங்கு அப்படியே பத்திரமா கையில பிடிச்சிக்கிட்டு இந்த நர்சரி களிமண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடலாம். வேர் இறங்கல. முதல்ல நான் வச்சிருந்தேன் இது மாதிரி செடியெல்லாம். ஆனா வந்து ஒரு வருஷத்துல எல்லாம் காஞ்சு போச்சு. அப்புறம் மண்ணை கொட்டி பார்த்தோம்னா அந்த களிமண் அப்படியே உட்காந்துருக்கு. அதுக்கு மேல வெளியில வேரே வரல. அதனால இப்ப கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டோம்னா வேறு வெளியில ஈஸியா, நம்ம மண்ணுல மண் கலவை எவ்வளோ லூஸா இருக்கு பாருங்க, பளபளன்னு. அதனால இந்த மண் கலவையில வந்து நல்லா வேரோடி வளரும். இப்ப இத இந்த தொட்டியில அப்படியே வச்சுக்கலாம். இன்சுலின் செடியை வச்சுட்டோம். அருமையா நல்லா வச்சாச்சு. அடுத்து பாருங்க, லெமன் கிராஸு. இந்த லெமன் கிராஸ்ல டீ போட்டு குடிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது இன்சுலின் செடி. இது டயபெட்டிக் பீப்புளெலாம் இந்த செடி, இந்த இலைய சாப்பிடலாம். இது வந்து லெமன் கிராஸு. நல்லா வளரும், புதர் மாதிரி வளரும். அதில் இருக்க தண்டு எடுத்து போட்டு டீ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இந்த மாதிரி செடிகளையும் நம்ம தோட்டத்தில் வளர்க்கலாம். இங்க பாருங்க, வேரெல்லாம் அடியில வரைக்கும் வந்துருச்சு. ஆனா மண்ணு நல்லா ஹார்டா தான் இருக்கு. நேத்து மழை பெஞ்சதுனால இவ்வளோ லூஸா இருக்கு. இல்லாட்டி நர்சரியில இருந்து வாங்கிட்டு வர்றது இவ்வளோ லூஸாவே இருக்காது. இதுல ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு செடி வச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால இப்பதான் கொஞ்சம் உஷாரா இருக்கோம். மண் கலவை நம்மளே தயார் பண்ணி இந்த களிமண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மண்ணை லூஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்க. வேரெல்லாம் சைட்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, நடுவுல வேரே கிடையாது இங்க மையத்துல. அதுதான் இந்த ப்ராப்ளமே. இப்ப நாம வச்சுட்டோம் இப்படி மண்ணெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு, இனிமே இங்க இருந்தும் நல்லா வேர் வளர்ந்து செடி நல்லபடியா வளரும். இந்த தொட்டியில வச்சுக்கலாம். வச்சு மண்ணு இதெல்லாம் நம்மளே வீட்டுல தயார் பண்ண மண்ணு. இப்ப இங்க ஷேட் நட்டுக்குள்ள எல்லா செடியும் நட்டுட்டோம். நட்ட செடிகளுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துக்கலாம். முதல்ல மண் ஈரமாக தான் இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கொடுத்தா போறோம். இதுல ஒண்ணும் வைக்கலையா? மஞ்சள். மஞ்சள் செடி 3 வச்சிருக்காங்க. இப்ப அதுக்கு முன்னாடியே இங்க பாருங்க, இந்த இதுலயும் மஞ்சள் வச்சிருக்கோம் இருக்கு. இந்த 3லயும் மஞ்சள் வச்சிருக்கோம். இது இஞ்சி. இது முதல்ல இங்க மஞ்சள் வச்சிருக்கோம் பாருங்க. எல்லாம் இதுல ஒரு 3 மஞ்சள் செடி முளைச்சு வருது. இங்க பாருங்க, 1 2 3. இந்த மாதிரி மஞ்சள்ல இருந்து செடியில எடுத்து பொங்கல் சமயம் நம்ம வீட்டுக்கு வேண்டிய மஞ்சத்தூளை தயாரிச்சுக்குவோம் நாங்க. இதுக்கும் லேசா தண்ணி ஊற்றி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. வெளியில இந்த செடியை வைக்கலாம் வாங்க. இந்த க்ரோ பேக்ல வைக்க போறோம். 18 இன்ச்சஸ் இது, 18 to 18. இது வெற்றிலை வள்ளிக்கிழங்கு இங்க வைக்கலாம். இதுக்கு முதல்ல வேப்பம் புண்ணாக்கு போட்டுக்குவோம். அப்பதான் நத்தைகள் இருந்தாலுமே கூட அது செத்து போறதுக்கு வழியா இருக்கும். கிழங்கு வச்சுட்டோம் சென்டர்ல எக்ஸாக்டா.
இப்போ லேசாக மண்ணை போட்டு மூடலாம். வேர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. தன்னால் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருந்தோம். இது நல்லா வளரணும். இதுவும் போன வருஷம் எங்கள் வீட்டில் ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஆனாலும் விடக்கூடாதுன்னு மறுபடியும் மறுபடியும் வாங்கி இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வச்சாச்சு. இதுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றுறோங்க. கொஞ்சமாக ஊற்றுனா போகிறோம். மழை வரலைன்னா நாளைக்கு ஊற்றிக்கலாம். இப்போவும் மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. கிழங்குகளையெல்லாம் நட்டதுக்கப்புறம் இந்த புதினாவையும் நட்டுக்கலாங்க. வந்துடும். முதல்ல 2 தொட்டியில் வச்சுருக்கோம். இப்போ மறுபடியும் வச்சு விடுவோம். புதினா தான் நமக்கு எப்போவும் வேண்டியதாக இருக்குது வீட்டுக்கு. இப்படி ஊனி வச்சிடலாம். 1, 2ல் வந்தாலுமே கூட அப்புறமேலு எல்லாமே அப்படியே படர்ந்துடும். தண்ணியில் தான் வச்சுருந்தேன் காலையிலேருந்து. இப்போ தான் எடுத்து வெளியில் வச்சுருக்கோம். புதினாலாம் நட்டாச்சுங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். போகிறோம். இப்போ புதினாக்கும் தண்ணி ஊற்றிட்டோம். எல்லாம் நட்டு முடிச்ச பிறகு மேலே பார்த்தா இங்கே பாருங்க, லாங் பீன்ஸு எப்படி தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இதை இந்த ஸ்டேஜில் பறிக்கலைன்னாக்கா முத்தி போயிடும். இப்போ இதையும் பறிச்சுக்கலாம். சரி, இதையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். சரி, இந்த இலை எல்லாத்த விட நீளமாக இங்கே பாருங்க, ஒரு லாங் பீன்ஸு 1.5 அடி நீளம் இருக்கும் போல இருக்கு. இதையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ நீளம். இந்த பாருங்க, இவ்வளோ காராமணி இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு சிகப்பு வெண்டைக்காய் கிடச்சிது. கொய்யாக்காய் ஒன்று பழுத்துருக்குச்சான்னு பார்க்கறதுக்காக, டெஸ்ட் பண்ணுறதுக்காக பறித்து வச்சுருக்கோம். இப்போ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ முடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.